ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து இப்போ இன்னொரு மேட்ச் ரிவ்யூவோட வந்திருக்கோம். என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி விசஸ் பிபிகேஎஸ். நான் வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன். அதாவது பஞ்சாப் வந்து நல்லா ஆடிட்டு இருக்கும்போது, எல்எஸ்ஜி வந்து நல்லா பவுலிங் போட்டுருக்கும் போது, சரி இவங்க நல்லா பேட்டிங் ஆடுறாங்க, இவங்க நல்லா போடுறாங்க, லக்னோவில் நடந்தா எப்படி இருக்கும் பார்க்கலான்ட்டு. அதுக்கப்புறம் ஜாஸ் இங்கிலீஷும் மிச்சல் மார்ஷும் அடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், சரி அவங்க பேட்ஸ்மேன்ஸ் தான் நல்லா அடிக்கிறாங்களே, நம்ம கொஞ்சம் ரன் கொடுப்போம், பவுலர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ரன் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த மேட்ச் நடக்கிறப்போ நல்லா வாரி வழங்கிட்டாங்க. சொல்லுங்க, டீம் சேஞ்சஸ் இருந்து போவோம் வழக்கம் போல. அதான் பஞ்சாபுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரிவ்யூல பேசின மாதிரியே மார்க்கோ யான்சன் உள்ள கொண்டு வந்துட்டாங்க, வைசாக் விஜயகுமார் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நல்ல மூவ் தான். இதுதான் ஒரிஜினலா அவங்க ஆடி இருக்கணும் உண்மையா பாத்தீங்கன்னா. ஆனா எதுக்கு மாத்தி மாத்தி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஆனா இவங்க ஏன் மார்க்கஸ் ஸ்டாயினிக்ஸ் இம்பாக்ட்ல வச்சிருக்காங்கன்னு தெரியல. அவருக்கு ஏதாவது இன்ஜுரியா என்னன்னு தெரியல. ஆல்ரவுண்டர் நீங்க உள்ள வச்சு ஆடலாம். அது மேபி ஒரு பாயிண்ட் நம்ம பேசின முன்னாடியே. பட் இருந்தாலுமே அதை ஹைலைட் பண்ணணும்னு நினைச்சேன். எல்எஸ்ஜி சைட்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படியும் முடிஞ்சிச்சுன்னு தெரியும். சோ இஷ்டத்துக்கு மாத்திட்டு இருக்காங்க. மிச்ச மாசம் ஊருக்கு போயிட்டாரு. நீங்க ஆடி அவ்வளவுதான் ஜெயிச்ச வரைக்கும் முடிஞ்சிச்சு. போதும், என்ன மட்டும் ரன் அடிக்க வைக்கிறீங்க, ஒண்ணும் போட மாட்டீங்க, நீங்க கோச்சிங் போயிட்டாரு அவர் ஊருக்கு. அதான் அவர் அடிக்காதப்போ ஒழுங்கா போட்டாங்க. அவர் அடிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணும் போட மாட்டேன்னு டென்ஷன் ஆயிட்டாரு போல. நான் எவ்வளவு ரன் தனியா அடிச்சிருக்கேன். அவருக்கு எனக்கு தெரிஞ்சு 500+ சீசன் நினைக்கிறேன் இது ஆமா. தனியா. மீதி யாரும் ஒன்னும் அடிக்கல. சோ சோ அவர் கோச்சிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் அப்படி இப்படி பவுலிங் காம்பினேஷன்லாம் சேஞ்ச் பண்ணாங்க. நம்ம சின்னவர் வேற இன்னைக்கு ஆட வச்சிருக்காங்க. ஆமா சோ ஆமா. ஒரு அர்ஜுன் வாய்ப்பு டெண்டுல்கர் கொடுக்கல. ஆடி இருக்காரு. இல்ல அதான் வாய்ப்பு கொடுக்கலன்னு மீம்ஸா போட்டுட்டு அது நான் ஒரு இது வரை பார்த்தேன். பிரின்ஸ் யாதவ் இந்தியன் கால வந்தப்போ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கேக் வெட்டி அவர் பின்னாடி இப்படி சோகமா அப்படி நின்னுட்டு இருக்காரு. அந்த மாதிரி அதெல்லாம் போட்டு மீம் போட்டு வந்ததுக்கப்புறம் சரி ஒரு மேட்ச் ஆடுப்பான்னு கொடுத்தாங்க. ஆனா உண்மையை சொல்ல போனா இன்னைக்கு அவர் தான் பிக் ஆஃப் த பவுலரு. மீதி எல்லாருமே 12 எக்கனாமி 10 எக்கனாமி மேல போட்டிருக்காங்க. அவர் ஒருத்தர் தான் விக்கெட் எடுத்து 9 எக்கனாமில போட்டாரு. அவருமே 9 எக்கனாமில போட்டாரு. மீதி பேர் கம்பேர் பண்ணும்போது அவர் ஓகே. அதான் அப்புறம் ஷமி வந்தாரு. சோ போன மேட்ச் ரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஷமிய. ஸோ இன்னைக்கு ஷமியை திருப்பி ஆடிட்டாங்க. இது இந்த கேமுக்குள்ள போகும்போது உங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் இருந்ததுன்னா, பிபிகேஎஸ் வந்து வின் பண்ணியே ஆகணும், ஆர்ஆர் தோத்தே ஆகணும். ஸோ அடுத்த மேட்ச். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. 100% பிபிகேஎஸ் வின் பண்ணா அடுத்த நாள் வரைக்கும் ஓரளவுக்கு பிளே ஆஃப்கான கண்டென்ஷன்ல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கேம் இது. ஸோ பிபிகேஎஸ் நீங்க எல்எஸ்ஜி சைட் பாத்தீங்கன்னா உண்மையாவே இந்த சீசன் ரொம்ப அவங்களுக்கு லெக் டவுன் சீசன் தான். அதுவும் மார்ச் இல்லைன்ன உடனே ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. சரி ஓகே பிபிகேஸ் வின் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்ச மாதிரியான ஒரு இதுதான். சோ அதான் எல்எஸ்சி வந்து ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட இங்கிலீஷ்க்கு இன்னைக்கு கொஞ்சம் பட்டுது. இல்ல ரெண்டு விஷயம். ஒன்னே மிச்ச மார்ச் இல்ல, டாஸ் தோத்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட விட்டாங்க இவரை. ரெண்டுமே பிரச்சனை தான் உங்களுக்கு. அதுவும் இல்லாம அஸ்வின் குல்கர்னின்னு ஒருத்தர் எடுத்துட்டு வராங்க. அவர் வந்து ஒரு மேட்ச் எடுத்துட்டு வந்தாங்க. அவர் பாவம் மிச்ச மார்ச் அங்க வந்து பவர் பிளேல 50 அடிச்சிட்டு இருக்காரு. இவர் 5 ரன் கூட அடிக்க முடியல மிச்ச பவர் பிளேல. அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. அவர் திரும்ப எடுத்துட்டு வந்தாங்க. அவர் பாவம் ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆயிட்டாரு. அவர் சின்ன பையன் தான், இருந்தாலும் நம்ம ஹார்ஷா இருக்க முடியாது. சரி ஓகே. இல்ல அவங்களுக்கு வேற பேட்ஸ்மேனுமே இல்ல. நீங்க யாரையுமே ஆட முடியாது. ஏடன் மார்க்கமும் ஊருக்கு போயிட்டாரு. சோ மார்ஷும் போயிட்டாரு, பிரெட்ஸ்கியும் போயிட்டாரு. உங்களுக்கு இந்த கேமுக்குன்னு பாத்தீங்கன்னா மேபி அக்ஷன் ரகுவன்சி இருக்காரு. அவரும் ஓரளவுக்கு மிடில் ஆர்டர் பிளேயர், ஓப்பனிங் ஆட மாட்டார். சோ ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா ஆட வேற ஆளே இல்ல. அதனாலதான் அவங்க வேற வழி இல்லாம திருப்பி ஃபர்ஸ்ட் மேட்ச் பேட் தூக்கிட்டு வந்தார்ல, லாஸ்ட் மேட்ச் தானே பேட் தூக்கிட்டு வர வேண்டியதானே. ஒரு மேட்ச் ட்ரை பண்ணாரு, ரன் அவுட் ஆயிட்டாரு, திரும்ப வர வேண்டியதானே. பேசுறாங்க பேச்சு. அதான் அது நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல அதை பத்தி. ஆனா நீங்க எனக்கு என்ன பாயிண்ட்னா, பஞ்சாப் இந்த கேம் வந்து வின் பண்ணியிருந்தாலுமே பஞ்சாப் ஆனா மோர் எப்படி சொல்றதுன்னா, நீங்க அந்த 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 பவுலிங் காம்பினேஷன் நீங்க சரி பண்ணவே இல்லையோன்னு எனக்கு தோணுச்சு. நீங்க லெட் டவுன் என்ன உங்களுக்கு லெட் டவுனா இருக்குன்றது தெரிஞ்சு நீங்க அதை ஒர்க் பண்ணி அதை கரெக்ட் பண்ணவே ட்ரை பண்ணல. நீங்க சரி இது ஒரு பேட் கேம், இது ஒரு பேட் கேம், இது ஒரு பேட் கேம்னு 6 கேமா தள்ளிட்டீங்க. எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நீங்க என்ன உங்களுக்கு சரியா வரலன்றது தெரிஞ்சிச்சு. ஆனா அதை நீங்க ஒர்க் பண்ணாம அதையே திருப்பி திருப்பி பண்ண தப்பே திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி அது நான் சொல்லணும்னு நினைச்சேன் இந்த இடத்துல. இங்கேயுமே பாருங்க உங்களுக்கு பவுலிங் லெட் டவுனா இருக்கு. வித்தவுட் மிச் மார்ஷ், ஏடன் மார்க்ரம், இந்த லைனப் 196 அடிக்க வச்சிருக்கீங்க. சோ உங்க பவுலிங் அவ்வளவு வீக்கா இருந்திருக்கு. அப்போ எல்எஸ்ஜி பேட்டிங் ஒண்ணுமே படல இந்த வாட்டி. மார்ஷும் இங்கிலீஷும் மட்டும் தான் இந்த சீசன் ஆனது ரன்னே. நீங்க மிடில் ஆர்டர்ல யாருக்குமே உங்களுக்கு படல. அதான் இது நிக்கோலஸ் பூரன் ஒரு ஹிட்டர் வச்சிருந்தாங்க. அவர் வந்து சீசன் வந்து 240 ரன் கூட அடிக்கல. 127 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. எவ்வளவு பெரிய ஹிட்டர்னா 127 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவாரு பாத்துக்கங்க. அந்த மாதிரி ஒரு ஹிட்டர் அவரு. அதுவும் அவருக்கு கொடுத்த சான்ஸுக்கு எல்லா கேமும் ஆனார் அவர். நீங்க அதுக்கு ஒரு இந்தியன், நீங்க அர்ஷன் குல்கர்னிக்கே அந்த மேட்ச் அவ்வளவு சான்ஸ் கொடுத்திருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவரே ஒரு 200 ரன் சீசன் ஆடி இருப்பார். இல்ல இதோட பெட்டர் சைட். அவருக்கு திடீர்னு ஒரு இடத்துல நடுவுல ஒண்ணுமே நடக்காதப்போ திடீர்னு ஓப்பனிங் இறக்கு அப்படின்னு ஒரு மேட்ச் இறக்குனாங்க. அடுத்த மேட்ச் டிராப் பண்ணிட்டு திரும்ப சரி கடைசி மேட்ச் மிச் மார்ச் போயிட்டாரு இறங்கு அப்படின்னு இறக்கி விட்டாங்க அவரை. அவருக்கு எனக்கு தெரிஞ்சு 14 மேட்ச் சான்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு 300 ரன் கூட அடிச்சிருப்பாரு. இதோட 200 ரன்னே அடிக்கிறான்னு வச்சுக்கோ, இதோட பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சிருப்பாரு.
இந்த 200 ரன்னுமே கூட அந்த எம்ஐ மேட்ச்ல வந்ததுதான். அந்த அன்னைக்கு எம்ஐ ஒரு நாள் அவருக்கு சிஎஸ்கே நல்லா பட்டுருச்சு. பங்காளிஸ் பண்ணதான் எல்லாம். சோ அதுதான் காரணம். ஆனா ரொம்ப நிஜமா சொல்றேன், இந்த டீம் வந்து நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம மொத்தமா டீடைலா ரிவ்யூல பேசுவோம். நம்ம ஒரு டீமுக்கான ரிவ்யூ பேசும்போது பேசுவோம். பட் ஆனா ரொம்ப மோசமா இருக்காங்க இவங்க சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா. So, அவங்க ஏதாவது ஒர்க் பண்ணி கரெக்ட் பண்ணி தான் ஆகணும். பண்டி இன்னைக்குமே வந்து ஜாலியா காஜி ஆடிட்டு இருந்தாரு. 22 பால்ஸ் 26. ஏதோ அது அப்துல் சமாத் உங்களுக்கு கொஞ்சம் பினிஷ் கொடுத்தனால இல்ல 196 போச்சு. ஆயுஷ் பதோனியும் சொல்லணும்டா நீ, பயங்கரமான இன்னிங்ஸ்டா. ஆயுஷ் பதோனி இல்ல மேலேயே சொல்றேன். ஆயுஷ் பதோனியும் ஜார்ஜ் இங்கிலீஷும் தான் அந்த 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 ஸ்கோருக்கு வந்த காரணம். பட் 170ல நின்று இருக்கும் இது. அப்துல் சமாத் வந்து அந்த பினிஷ் கொஞ்சம் ஃபிளரிஷ் கொடுக்கவே உங்களுக்கு கொஞ்சம் புஷ் பண்ணி 190 பிளஸ் போச்சு. இல்ல இல்ல, அப்துல் சமாத்துக்கு முகுல் மட்டும் நீ சௌத்ரியுமே கிரெடிட் அந்த கொடு. நீ அப்துல் சமாத்துக்கு மட்டும் கிரெடிட் கொடுத்தா ஒத்துக்க மாட்டேன், சின்னவருக்கும் கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா அவர் பிடிச்ச எல்லா பாலுமே அப்துல் சமாத் ஸ்ட்ரைக் கொடுத்தாரு. அவர் வேஸ்ட் பண்ணி அடிக்க போறேன்னு ஆமா. பண்ணாம அவர் அடிக்கிறாரு, எனக்கு தெரியும் அவர் அடிப்பாருன்னு, அப்படி அது பாராட்டணும் நீ. அவருக்கு எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் முகுல் ரெட்கருக்கு சௌத்ரியுமே முன்னாடியே சான்ஸ் கொடுத்துருக்கலாம் இவங்க. அவர் நல்லா தான் போட்டாரு, ஆனா அவரோட ரன் அப் எங்கேயும் ஆடி மட்டும் தான் இருக்கலாம். கொஞ்சம், அதான் ரன் அப் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு திக்வேஷ் சரத்தியை விட்டுட்டு 5 ஃபாஸ்ட் பவுலரே ஆடிக்கலாம் அவங்க. அர்ஜுன் டெண்டுல்கர், மயங்க் யாதவ் மாத்தி மாத்தி, மோசின் கானு இந்த மாதிரி. இன்னொன்னு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆஃப் பீட்டா இருக்கலாம். பட் அர்ஜுன் டெண்டுல்கருக்கே ஓப்பனிங் அனுப்பலாம் நீங்க, அச்சின் குல்கர்னி ஆட. ஏன்னா அவர் தான் கோவாக்கு ஓப்பனிங் ஆடிருக்காரு இப்போ டொமஸ்டிக்ல. நீங்க வேணும்னா அவர் கூட ஓப்பனிங் ட்ரை பண்ணலாம். ஒரு பவுலிங் காம்பினேஷனாவது உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். நீங்க கஷ்டப்பட்டதே என்ன, உங்க 6th பவுலர் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அர்ஜுன் டெண்டுல்கர் நீங்க ஓப்பனிங் அனுப்பிச்சிருக்கலாமே தாராளமா. உங்களுக்கு வேணும்னா அவர் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பவுலரா வச்சு நின்றுக்கலாம். எப்படியுமே 5 பவுலர்ஸ் வச்சுட்டு. அதான் எப்படியுமே ஓரளவுக்கு டீசெண்டா இப்ப அவர் ஆடின 5 பாலுமே வந்து அவர் வந்து அடிக்கலாம் பாக்கல, அவர் சிங்கிள் தடி கொடுக்கணும்ன்ற மோட்டோல தான் ஆடினாரு. நம்ம தான் பாத்துட்டு இருந்தோம் சேர்ந்து உருட்டிட்டு இப்படி இப்படி. அவர் வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம சிங்கிள் தடி கொடுக்கறதா நம்ம இங்க வேலை அப்படின்றத கரெக்டா பண்ணாரு. அதே மாதிரி அவர் ஓப்பனிங் ஆகிருந்தா அவருக்கு என்ன வேலை கொடுக்குறீங்களோ அதை பண்ணிருப்பாரு எனக்கு தோணுது. மேபி எனக்கு தெரியல, அது குயிக் ஸ்டார்ட் கொடுத்துட்டு போயிருப்பாரு. அது போதுமே அந்த டீமுக்கு. அதான் பாயிண்ட். இந்த கேம்ல இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு. நீங்க அஷ்தீப் இன்னைக்கு நல்லா போடல. லிட்டரலா ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல தெரிஞ்சிச்சு. வேற வழி இல்லாம லாஸ்ட் 2 ஓவர்ஸ்ல ஒரு ஓவர் கொடுத்தா அவனோட சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஆனாலுமே எனக்கு ஒமர்சாய்க்கு ஒரு ஓவர் இருந்தது. பட் ஆனா வைசாக் விஜயகுமாருக்கும் ஒரு ஓவர் இருந்தது. ஆனா எதுக்கு சஷாங்க் சிங்குக்கு கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. ஈவன் தோ அவரு தான் இங்கிலீஷ் விக்கெட் எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. 17th ஓவர் 16th 17th ஓவர் போட்டாருன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. பட் ஆனா அந்த சுச்சுவேஷன்ல சஷாங்க் சிங் கொடுத்துருக்கு வேணாமோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அவன் 10 பிளஸ் போயிடுச்சு அந்த ஓவர். 10 பிளஸ் 6 ஓவர் 4 வேற அடிச்சார் இங்கிலீஷ். பட் ஆனா எனக்கு என்னவோ மேபி உங்களுக்கு கொஞ்சம் டிஃபென்சிவா போடக்கூடிய ஆப்ஷன் உள்ள வைசாக் விஜயகுமார் கொடுத்துருக்கலாம். அவர் 3 ஓவர் தான் போட்டாரு. நீங்க அவருக்கு மேபி 4th ஓவர் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா நீங்க அர்ஜீப் லாஸ்ட் ஓவர் போட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த ஓவருமே கூட வைசாக் கொடுத்துருக்கலாம் நீங்க பிளான் பண்ணிருந்தா. ஏன்னா அர்ஜீப் 2 ஓவர்ஸ் 35 ஏதோ போட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் ஃபர்ஸ்டே அடிச்சிட்டாரு, அடிச்சிட்டாங்க நல்லா. சோ உங்களுக்கு தெரிஞ்சுமே அந்த மாதிரி சில டாக்டிக்கல் சேஞ்சஸ் மட்டும் அவங்க மேபி அது ஆன் கேம்ல கொஞ்சம் பண்ணிருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியா ஜெயிச்சிருப்பாங்க. எண்ட் ரிசல்ட் மாதிரி இருக்காது. பட் இருந்தாலுமே குட்டி குட்டி ஃபிளாஸ் சின்ன பாயிண்ட்ஸ் தான் இது. பட் இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் ரன் கம்மியா கொடுத்துருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் இப்ப 18 ஓவர்ல சேஸ் பண்ணதை இன்னொரு 1 ஓவர் 2 ஓவர் முன்னாடி சேஸ் பண்ணிருப்பாங்க. சோ சேஸுக்கு வருவோம். அமைஞ்சிருக்கும் அவங்களுக்கு. அதான் சேஸ்னோடதான் வந்துச்சு. அவர் பிரியன் ஷாரியாவோட வீக்னஸ் வந்து அப்படியே எல்லா டைமும் படம் போட்டாங்க. ஒரு பால் போடுறேன் நீ அவுட் ஆயிட்டு போயிடுப்பா அப்படின்ற மாதிரி. அதே பால் போடுறாங்க, அதே மாதிரி அவுட் ஆயிட்டு போயிடாரு. அவரும் சமி வந்து ஃபர்ஸ்ட் பால் போட்டாரு அதே மாதிரி. அதே மாதிரி ரீப்ளே காமிச்ச மாதிரி அவுட் ஆயிட்டு போனாரு. இல்ல அவங்க அவுட் ஆனோடனே அவங்க எல்ஜி தான் இதுதான் நம்ம பேசிட்டு வந்தோன்ற மாதிரி அவ்வளோ ஒரு இதுல இருந்தாங்க. நம்ம நினைச்சது நடந்துருச்சுன்ற மாதிரி சந்தோஷமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாடை கட்டிட்டாங்க மொத்தமா பிரியன் ஷாரியாவும் ஸ்ரேயஸ் ஐயரும். ஆனா பிரப் சிம்ரனுக்கு இன்னைக்கு பட்டுருச்சு. சோ யாராவது ஒரு ஓப்பனிங் காம்பினேஷன்ல யாராவது ஒருத்தருக்கு பட்டுருச்சுனாலே போறோம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அந்த அந்த பவரை வச்சே ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஆடிடுவாரு அப்படி இன்னிங்ஸ. சோ சேஸ் வேற, அதுவும் ஓரளவுக்கு கொஞ்சம் செத்து போன பவுலிங் லைன் தான் இவங்க எல்எஸ்சி. நீங்க என்னதான் சொன்னாலுமே எல்லாமே டயர்டா தான் இருந்தாங்க. ஷமியும் சரி, நீங்க யாரை பார்த்தாலும் மோசின், பிரின்ஸ் யாதவ். இல்ல அவ்வளவுதான் உனக்கு போட முடியும். 14 மேட்ச் டோர்னமெண்ட்லயும் மாங்குன்னு போட முடியும்னா அப்புறம் என்ன பண்றது? ஸ்பின்னர்னு ஏதாவது ஒரு பவுலர் 2 பவுலர். சபாஸ் வந்து டீம்ல வச்சிருக்கீங்க, ஆனா பவுலிங் கொடுக்க மாட்டீங்க. இந்த மேட்ச் இல்ல அவரு. ஆனா இதுக்கு முன்னாடி சொல்றேன், திக்வேஷ் சரத்தி வச்சிருக்கீங்க, ஆனா 18வது ஓவர் 19வது ஓவர் தான் போடுறதுக்கு அவர் கூட்டு வருவீங்க. 4வது ஓவர் மீதி எல்லா ஓவரும் ஃபாஸ்ட் பவுலர் தான் போடணும். அப்படின்றப்போ என்னதான் பண்ணுவாங்க அவங்க? இல்ல இது வந்து உண்மையாவே பண்டோட கேப்டன்சி மேல ரொம்ப கொஸ்டின் மார்க்ஸ் போடுது. போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல டாம் மூடியுமே சொல்லியிருந்தாரு இந்த லீடர்ஷிப் டீம் மேல கொஞ்சம் கொஸ்டின் மார்க்ஸ் இருக்குன்றது. எனக்கு தெரிஞ்சு பண்ட் மேல கட்சி தொங்கிட்டு தான் இருக்கு பண்டோட கேப்டன்சி மேல. அது கூடிய சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சு டிசிஷன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அவங்க இந்த சீசனுக்குமே எய்டன் மார்க்ரம் கிட்ட போனா பெட்டர்னு தோணுது.
இல்ல இல்ல பண்ட் வந்து நீங்க see, எய்டன் மார்க்ரம வந்து அவங்க ஒரு பிளேயராவே அவங்க கன்சிடர் பண்ணல. அவரை ஒன்னு கன்சிடர் பண்ணிருந்தா ஓப்பனிங் ஆட வச்சிருப்பாங்க, இல்ல ஒன் ஆட வச்சிருப்பாங்க. அவங்க கன்சிடர் பண்ணது நிக்கோலஸ் பூரன். அவர் வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் பண்ணிருக்காருன்னு சொல்லி அவர்கிட்ட தூக்கி குடுத்துருவாங்க. அதனால வீணா இல்ல ஆனா போனவன் வீணா போனவன் தான். எந்த வீணா போனவனா இருந்தா என்ன? ஒரு சேஞ்ச் ஆனா சேஞ்ச் இருக்கு, அது மட்டும் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க பேசுறத பத்தி பார்த்தா ஸ்ட்ராங் டிசிஷன்ஸ் எடுக்கணும், லீடர்ஷிப் சர்க்கிள் வந்து சரியில்லைன்ற மாதிரி தான் டாமோடி சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு சேஞ்ச் இருக்கு, ஆனா யார்கிட்ட போவாங்க நம்ம இப்ப சொல்ல அதான் முடியாது. அதான் நாய் ஹால்ல பின்னாடி போய் பேண்டா ஆனா இவங்க நிறைய ஈஸி, இந்த நல்ல டீம் தான், ஒரு அளவுக்கு நல்ல டீம் தான். ஆனா நீங்க காம்பினேஷன் அமையவே இல்லை தம்பி. உங்களுக்கு, ஆல்ரவுண்டர்ஸே எடுக்காம ரொம்ப கஷ்டம் அது. தம்பி நீ ஏங்க உக்கரமாற? நான் தான் உக்கரமாட்டேன். நான் ப்ரெடிக்ஷன் சான்ஸ் கொடுத்து படுத்து வைக்கிறேன். வந்து நான் வந்து எதுக்காண்டி குத்துனா நல்ல பவுலிங் லைனப் இருக்கு, ஓரளவுக்கு டீசெண்டா பேட்டிங் ஆனா கூட ஜெயிச்சிருவாங்கன்னு நினைச்சா நல்லா பவுலிங் போடும்போது பேட்டிங் ஆடல, நல்லா பேட்டிங் ஆடும்போது பவுலிங் போடல. எதுக்கு ஆடுறானுங்கன்னே தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரிசர்வ் பண்ணிட்டு போய் தான் சார். ஓப்பனிங் வரான், ஒன் டவுன் வரான், எதுக்கு வரானே தெரியாம வரான். இல்ல டீம் செலக்ஷனுமே ரொம்ப கொஸ்டினபிளா தான் இருந்தது. பிரெட்ஸ்கி எடுத்துட்டு ஆடவே இல்ல, எல்லாருக்குமே அவங்க பொசிஷன் கொடுக்கல. இல்ல அதான் பிரெட்ஸ்கி என்ன பொசிஷன்னே தெரியல. எல்லாம் கடுப்பாய் ஊருக்கே போயிட்டாரு பாதியில. நீங்க என்ன விளாட பண்றீங்க, நான் ஊருக்காச்சும் போய் பொழப்ப பாக்குறேன்னு கிளம்பி போயிட்டாரு அவரு. போங்கடா நீங்களும் உங்க டீம். உண்மையே சொல்லணும்னா ரோல் கிளாரிட்டி இல்ல யாருக்குமே, ஓபனர்ஸ் தவிர. ஏன்னா அவங்க தான் ஓபனிங் ஆட. இல்ல இல்ல உனக்கு பிரின்ஸ் யாதவுமே நல்லா போட்டு இருந்தாரு. பவர் பிளேல எல்லாம் விராட் கோலி விக்கெட் எடுத்தாரு. நீ நல்லா போடுற பவர் பிளேல, நீ வேண்டாம் பவர் பிளே கத்துவான்ட்டு அவர்கிட்ட பால கொடுக்கல. புது பால என்ன கேப்டன்சினே புரியல நமக்கு. நல்லா போடுறதா நல்லா பண்ணக்கூடாது அவங்களுக்கு. அதுதான் அவங்களோட ஒரே மோட்டோவா இருந்தது இந்த தடவை. அவங்க நல்லா பண்ணாததுதான் அவங்களோட மோட்டோவா இருந்ததுனால 10th பிளேஸ் ஜாலியா ஹாப்பி அப்படின்னு போயிட்டாங்க. பூரான 5-6ல ஆடிட்டு இருந்தாங்க, டக்குன்னு திருப்பி நம்பர் 3 ஆட விட்டாங்க. பண்ட் ஓப்பனிங் வந்தாரு சீசன் ஸ்டார்டிங்ல, திருப்பி நம்பர் 3 கொஞ்ச நாள் ஆனாரு, இப்ப 4 போனாரு, இப்ப 5 போறாரு. பதோனி மேல அனுப்புறாங்க, சுத்தமா இல்லாம. பதோனியை ஓப்பனிங் அனுப்பிவிட்டாங்களே, அவர் பாவம் அவுட் ஆயிட்டு போனாரு. மார்க்கரமே மேல ஆட்டி டக்குன்னு மிடில் ஆர்டர் போட்டாங்க. யாருக்குமே ரோல் கிளாரிட்டியே இல்ல. அப்துல் சமாத் 2-3 கேம் நல்லாவே பினிஷ் பண்ணி கொடுத்தாருங்க, ஆனா அவர் உட்கார வச்சாங்க. நல்லா ஆடினா பிடிக்காது, வெளியே போ. அதேதான் பிரின்ஸ் யாதவ், நீ பவர் பிளே நல்லா போடுற, நல்லா போடக்கூடாது. உனக்கு இந்தியா காலப்லாம் கிடைக்குது, வேண்டாம். நீ பவர் பிளே கீழே போடு. அவங்களே உன டீம்ல ரொம்பவே டவுன்ஃபால். இல்ல இந்தியா காலம் கிடைச்சிச்சுல 11ல ஆட மாட்டாங்க. அந்த மாதிரி நான் பண்றேன்னு சொல்லி பால குத்து பவர் பிளேக்கு அப்புறம் நீ அடி 3 ஓவர் 39 அந்த மாதிரி தான் போட விட்டு அவரை அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. சீசனே ரொம்ப டவுன்ஃபால் தான் இருந்திருக்கு. அவங்க ரொம்ப எனக்கு தெரிஞ்சு திங்க் பண்ண வேண்டியது இருக்கு அவங்க திங்க் டேங்க்ஸ். பட் சரி, அதான் இது முடிஞ்சிச்சு. இந்த கேம் வைஸ் பாத்தீங்கன்னா இல்ல எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னா, உனக்கு வந்து சூப்பர் ஓவர்ல ஒண்ணுமே படாத நிக்கோலஸ் பூரன் இறக்கி ஆடுற மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் பண்ண நிக்கோலஸ் பூரன் அடுத்த கேப்டன் வருவாங்க அடுத்த சீசன். ரிசர்வ் பண்ணிட்டு மாறுறாங்கன்னா, இல்லாட்டி ரிசர்வ் பண்ணிக்கிட்டே கொடுத்து திரும்ப இப்ப வந்து நீ 2 தடவை 4th பிளேஸ் வந்திருக்க, ஒரு தடவை 7th பிளேஸ் வந்திருக்க, ஒரு தடவை 10th பிளேஸ் வந்திருக்க, இப்போ 8, 9 எல்லாம் மிச்சம் இருக்கு. அதெல்லாம் நீ போய் பாத்துட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி பவுலிங் லைனப் மத்த எந்த டீம் கிட்ட கொடுத்தாலும் கன்ஃபார்ம் டாப் போடுறா. நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேன். அவன் ஒண்ணு இல்லாத கால் உடைஞ்சவனை வச்சுன்னு 6வது 7வதுல நின்னுட்டு இருக்கான். கால் உடைஞ்சவன், கை உடைஞ்சவன், அவனை வச்சுன்னு இவன் நல்ல பவுலிங் நம்ம வச்சுட்டு படுத்து கிடக்குறானுங்க. கடைசியில போயிட்டு பாய் போட்டு அந்த அசல் கோளர் பாட்டு மாதிரி இருப்பேன் பாயிலன்ட்டு படுத்து கிடக்குறானுங்க. இந்த சீசன் எப்படி சொல்றதுன்னா, இந்த சீசனுக்கான ஃபைண்ட்ன்ற மாதிரி இந்த டீம்ல யாரையும் சொல்லவே முடியல என்னால. இப்ப கடைசி மேட்ச் முக்குல் சௌத்ரி சொல்லலாம், அவருமே அந்த ஆனாலுமே அந்த ஒரு 2-3 மேட்ச் அதுக்கப்புறம் உட்கார வச்சாங்க திருப்பி. அவரும் நல்லா இருந்தாரு. எதுக்கு அவரு வேண்டாம், ஜெயிச்சிருவோம். இப்ப எல்லா டீமுக்கும் ஒரு பிளேயர் இருப்பாங்க இந்த சீசன் உங்களுக்கான ஃபைனல் அந்த மாதிரி யாருமே சொல்ல முடியல. ஏன்னா இவங்க சீசனே அந்த மாதிரி இருந்து அமைஞ்சனால அது ரொம்ப கஷ்டம். மொத்தமா ரிவ்யூல இன்னும் டீடைலா பேசுவோம். இல்ல ஃபைண்ட் இருக்கு. மிச்சல் மாஸ் 500 ரன் அடிப்பாரு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவரை மட்டும் அவரு எனக்கு தெரிஞ்சு நீ நல்லா அடிக்கிறேன்னு அவரை இவங்களே கிளப்பி விட்டுருப்பாங்க, ஊருக்கு போயிட்டு வாப்பான்ட்டு. நாங்க எடுக்க மாட்டோம்னு சொல்லிருப்பாங்க. சரி நான் ஊருக்கு போறேன்னு போயிருப்பாரு. உங்களுக்கு ரெஸ்ட் தரோன்னு இருப்பானுங்க. இந்த கேமோட பினிஷ் பாத்தீங்கன்னா எது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னா, ஸ்ரேயாஸ் ஐயர் செஞ்சுரி அடிப்பாரா, அது ஒண்ணுதான் இந்த கேம்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த ஒரே விஷயம். அவர் கடைசியில பினிஷ் வரும்போது அந்த 6 அடிச்சு கரெக்டா செஞ்சுரியை போட்டாரு. இல்ல நம்ம வந்து இப்ப போன ரிவ்யூல பேசிட்டு இருந்தோம், ஹென்ரி கிளாசனும் இவரும் ஸ்ரேயாஸ் ஐயர்ன்ட்டு. அந்த செஞ்சுரி அடிச்சதுனாலதான் ஸ்ரேயாஸ் ஐயர் அந்த டாப் 15ல இருக்காரு. செஞ்சுரி அடிக்கலன்னா அவர் அந்த டாப் 15 அப்ப டாப் 10ல கூட இல்ல, டாப் 15ல தான் இருக்காரு. சோ மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா 2 பேர் இருக்காங்க டாப் 15ல. ஒன்னு இவரு, இன்னொன்னு அவரு. இவரு கீழே போயிடுவாரு எனக்கு தெரிஞ்சு. அடுத்து வர்ற மேட்ச்கள்ல பிளே ஆஃப்ல எல்லாம் அடிச்சு போயிடுவாங்க மேல. சோ இவரு கீழே போயிடுவாரு. ஆனா அவரு அங்கேதான் இருப்பாரு. அவர் யாருன்னா பிளே ஆஃப் ஆடுறாரு ஹென்ரி கிளாசன். ப்ரெடிக்ஷன்ல நம்ம பேசினது என்னன்னா, வெங்கட்டும் ஸ்ரவனும் மட்டும் பிபிகே சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாம் எல்ஜி சொன்னோம், அதனால நமக்கு எல்லாம் கோவிந்தா. இல்ல வெங்கட் மட்டும்தான் பிபிகே சொன்னார்னு நினைக்கிறேன். ஸ்ரவன் எல்ஜி தான் சொன்னார்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாம் லக்னோல ஏதோ பண்ணுவாங்கன்னு பார்த்தா மிச்சமார்ஸ் ஊர் கிளம்பி போவாரு, நமக்கு தெரியல. தெரிஞ்சுதான் சொல்லிருக்க மாட்டோம் நாங்களும். மிச்சமார்ஸ் போவாரு எதிர்பார்க்கறது நிஜமா.
ஆனா அந்த பேட்டிங் லைனப்புக்கே 200 ரன் குடுக்குறாங்கன்னா பஞ்சாபும் பிபிகேஎஸ் ரொம்ப பஞ்சாப் குவாலிஃபை ஆனா கஷ்டம் தான். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. நம்ம இன்னொரு மேட்ச் ரிவ்யூல சந்திப்போம். மதுரை பை பை ஃப்ரம் ஹூல்ஸ்வர்ஸ். ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்